வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்காரு. அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேர் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ ஈரானு இதற்கு பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பேஸு எந்தெந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் இருக்கோ அதன் மீது தாக்குதல் நடத்திக்கு இருக்காங்க. உலகமே பயங்கர பதட்டமாக போய்க்கு இருக்கு. பிரதமர் மோடியுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்காரு. பிரதமர் மோடி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாரு அப்படின்னு உலக அளவில் பல நாடுகள் எதிர்பார்த்து காத்துக்கு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உடைய அதிபருக்கு ஃபோன் பண்ணி என்ன நிலவரம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஈரானு அபுதாபி, துபாய் மேலெல்லாம் சரமாரியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பிரதமர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஈரானு யுஏஇ மீது நடத்திய தாக்குதலுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஃபோன் பண்ணி என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு. ஆக மொத்தம் பிரைம் மினிஸ்டர் போட்ட இந்த 2 பதிவுகள் பெரும் பரபரப்பாக பேசப்படுது. இந்திய அலையன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்காருல்ல, அதற்கு ஒரு கண்டனமாவது பிரைம் மினிஸ்டர் மோடி தெரிவிச்சிருக்காரா, ஏன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸ் கொந்தளிக்கிறாங்க. பாஜக சொல்கிறாங்க, ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு எதுக்கு மோடி கண்டனம் தெரிவிக்கணும்? யுஏஇ உடைய பிரசிடென்ட்டுக்கு மோடி ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு, ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அதன் பின்னணியில் காரணம் இருக்குது. ஏன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உடைய பாப்புலேஷனில் 35 விழுக்காடு இந்தியன் ஆரிஜின் மக்கள் இருக்காங்க. அதாவது இந்திய வம்சாவளியாக இருக்கட்டும், இந்தியர்கள் அங்கே போய் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், 35 விழுக்காடு 4 மில்லியன் பாப்புலேஷன் யுஏஇயில் இருக்காங்க. துபாயில் வேலை பார்க்குறாங்க, அபுதாபியில் வேலை பார்க்குறாங்க. நம்ம சொந்தக்காரங்க பல பேர் துபாய், அபுதாபியில் வேலை பார்க்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போது அவங்களுடைய சேஃப்டி தொடர்பாக தான் யுஏஇ பிரசிடென்ட்டுக்கு மோடி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. யுஏஇ மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு, ஏன்னா யுஏஇ மீது ஈரான் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டியும் கடுமையாக சஃபர் ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதன் அடிப்படையில் ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டியுடைய பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. இது யுஏஇ அதிபரோட பிரதமர் மோடி பேசினது. இதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு கிட்ட மோடி பேசினதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கும் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்திய அலையன்ஸுக்கு. ஆக்சுவலாக ஏன் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு மோடி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை, அவர் ஜஸ்ட் கடந்து போகிறாரு அப்படின்னா, பாஜக காரங்க கடந்த கால சில நிகழ்வுகளை ஷேர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 2020 காலகட்டத்தில் அப்போ தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக இந்தியாவில் எதிர்க்கட்சிகளால் போராட்டங்கள் தூண்டிவிடப்பட்டுச்சு. இந்தியா முழுவதும் போராட்டம் வெடிச்சிச்சு. சிஏஏவுக்கு எதிரான போராட்டம் பயமுறுத்தினாங்க எதிர்க்கட்சிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு, இந்த சட்டத்தினால எல்லாத்தையும் இந்தியாவை விட்டு வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புனாங்க. இதனால் ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது. அது தொடர்பாக கமேனி 2020 ஒரு பதிவு போட்டிருந்தார். என்னென்னா, த ஹார்ட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் கிரீவிங் ஓவர் த மசக்கர் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா should confront extremist Hindus and their parties and stop the massacre of Muslims in order to prevent India's isolation from the world of Islam அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தார் கமேனி. இந்தியன் முஸ்லிம்ஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு பதிவு போட்டிருந்தார். இந்திய இஸ்லாமியர்கள் ஆபத்தில் இருக்காங்க, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். இந்திய இஸ்லாமியர்கள் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பண்ணுறாங்கள ஒரு ஃபேக்கான பாலிடிக்ஸு, அதே தான் கமேனியும் பண்ணார். இதில் மனஸ்தாபம், மோடிக்கும் கமேனிக்கும் இடையே மனஸ்தாபம் இருக்கலாம் மேபி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் விவகாரத்தில் ஈரானு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் எப்போதும் நின்றுருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கும். மோடி கமேனியுடைய இந்த கொலைக்கு கண்டனம் தெரிவிக்காததற்கு இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். மோடி கண்டனம் தெரிவித்து தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இந்திய அலையன்ஸ் யார்? நீங்கள் எப்போதும் போல உங்களுடைய அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை பண்ணுங்கள், மோடிக்கிட்ட எல்லாம் திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வட்டியும் முதலுமா பதிலடி கொடுக்குறாங்க. பகல்காம் டெரர் அட்டாக்கு, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பதிலடி கொடுத்துச்சு. தேவையில்லாமல் ஊரில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு மூக்க நுழைக்கிறது இந்தியாவுடைய வேலை இல்லை. இந்தியாவுடைய ஒரே குறிக்கோள் பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய ஒரே குறிக்கோள். அதே நேரத்தில் இந்தியா மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா, இந்தியாவை தொட்டால் வட்டி முதலமாக திருப்பி தருவோம் அப்படிங்கிற இந்த ஒரு புது
கொள்கையோட இந்தியா சூப்பராக பயணிச்சுக்கு இருக்கு. அதனால் இந்தியா அவங்க பாட்டுக்கு சூப்பராக அவங்க ரூட்டில் முன்னேறி போய்க்கு இருக்காங்க. தேவையில்லாமல் இந்திய அலையன்ஸு எதுக்காக மோடியை சீன்றீங்க இந்த விஷயத்துல எல்லாம்? இதற்கும் மோடிக்கு சம்மந்தம் இருக்கா? நடக்கக்கூடியது இஸ்ரேலு அமெரிக்காவுடைய கையில் இருக்குது. இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவில் போராட்டம் நடத்துறது, இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்துறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.